எங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, வீட்ல இருக்கிறீங்களா? வண்டியில போயிட்டு இருக்கேன் சாமி. நல்லது, நல்லது, நல்லது. சரி, சரி. கவனிங்க. மணி என்னாச்சு? 8:05 ஆச்சு. சரி, சரி, சரி. நீங்க ஒரு காரணமா தெரியுது. ஆ கவனிச்சிங்களா? மற்றதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அ வணக்கம். ஆ வணக்கம், வணக்கம். ம். அதாவது காலையிலேருந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பல செய்திகளை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். ஆ இந்த உடம்புக்கும் உயிருக்குமான தொடர்பு. வணக்கம். உடம்புக்கும் உயிருக்கான தொடர்பு. ஆ உணவுக்கும் உடம்புக்கான தொடர்பு. ரொம்ப முக்கியமா நம்ம பேசணும். அதாவது ஒரு நாளும் ஒரு நாளும் வந்து ஆ உணவு இந்த ஒரு நாள் உடம்பு வந்து உணவை ஏற்றுக்கொள்றதே இல்ல. தவறா வந்து வெள்ளைக்காரன் சொல்றான். அதாவது உ நல்லா சுத்தமாயிட்டா, நல்லா சுத்தமானதுக்கு அப்புறம், ரத்தத்தையும் பெருங்குடலும் சுத்தமானதுக்கு அப்புறம், ஒரு அமைதியான ஒரு சூழல் உண்டாகும். அதாவது அவன் அமைதினா, இன்பம், துன்பம் இல்லாத ஒரு அமைதியான சூழல். இன்பமும் இல்லாத, துன்பம் இல்லாத ஒரு அமைதியான சூழல். நீங்க வேணாலும் அது இன்பமா எடுத்துக்கலாம், துன்பமா எடுத்துக்கலாம். ஆனாலும் இந்த எப்படி பார்த்தாலும் இந்த உடம்பானது இந்த உணவை இது விரும்புறதில்ல. எப்படி பார்த்தாலும் இந்த உடம்பே இது எப்படி பார்த்தாலும் உடம்பானது உணவை விரும்புறதில்ல. விரும்பாதனால தான் நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா, அது வெளியேற்ற முயற்சிக்கிறது. வெளியேற்ற முயற்சிக்குது. அப்போ அந்த வெளியேற்ற முடியலைன்னா உள்ளேயே தங்கி பல நோய்களை கொடுக்குது. இப்போ உணவு சரியா இருந்தா உடம்பு ஏற்றுக்கொள்ளணும். எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பானது உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அது ஏற்றுக்கொள்றதே இல்லை. அங்கதான் தப்பு நடக்குது. அப்போ இது என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு வந்து ஒரு புனித தன்மையாக மாறுகிறது. அதாவது உடம்பு வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு மாறுது. அது உயிர் ஒழுக்கம்னு ஒண்ணு வருது இந்த இடத்துல. அது ஒழுக்கம்னு என்ன தெரியுமா? உணவு சாப்பிட்றதே தவறுங்கிற மாதிரி போயிருது. உணவு சாப்பிட்றதே தவறுங்கிற மாதிரி போயிருது. உணவு சரியா இருந்தா உணவு சரியா இருந்தா நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போகுது. உணவை உடம்பு ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்தா அது இருப்பு வச்சுக்கணும் இல்லையா? எந்த வகையான தொந்தரவும் தரக்கூடாது இல்லையா? சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, திருமூலர் வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் இருக்கலாம். சித்தர்கள் காலம் வந்து மிகப்பெரிய அற்புதமான காலம் அது. எத்தனாயிரம் ஆண்டுன்னு தெரியாது. குறைஞ்சபட்சம் திருவள்ளுவருக்கு மூத்தவர் தான் திருமூலர். அவர் சொல்றாரு, அஹ், பிண்டம் சுருங்கு அப்படிங்கிறாரு. உண்டி சுருங்குன்னு ஒரு இடத்துல எழுதுறாரு. உண்டி சுருங்கினால் பிண்டம் சுருங்குங்கிறாரு. உண்டி சுருங்குனா பிண்டம் சுருங்குறாரு. இது யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை தமிழர்கள். உண்டி சுருங்குன்னு சொல்றாரு. உண்டி சுருங்குனதுக்கு அப்புறம் பிண்டம் சுருங்கும். பிண்டம் சுருங்குச்சுன்னா உயிர் வெளியே போகாதுன்னு எழுதுறாரு. உயிர் வெளியே போகாது. வெளில போகாது. இது ஏன் யாரும் உணரவே இல்லை? நீங்க இதுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லையே. உண்டி சுருங்கு உபாயம் பலவுல, பிண்டம் உண்டி சுருங்குனா நன்மை உண்டுன்ட்டாரு, உபாயமும் நன்மை உண்டுன்ட்டாரு. அதுக்கப்புறம் பிண்டம் சுருங்கின்னு பிராணன் நிலை பெறும். பிண்டம் சுருக்குச்சுன்னா உயிர் வெளியே போகாதுன்னு அர்த்தம். அதனாலதான் உயிர் வெளியே போகல. நான் நிறைய பேர்த்து கேள்வி கேட்டு பாருங்க. நான் உணவு சுருக்கிட்டே வர்றேன், உங்க வீட்டுக்கார்ட்டே கேட்கலாம். நான் இவ்வளவு உணவு சுருக்கி இருக்குன்னு எனக்கு ஏன் உயிர் போகல? கேட்டு பாருங்க, பதில் சொல்லுவாங்களான்னு பாருங்க. பதில் சொன்னா அவங்க அறிவாளி, பதில் சொன்னா அறிவாளி, பதில் சொல்லனா அவங்க முட்டாள். நீங்க கேட்டு பாருங்க. நான் இவ்வளவு தூரம் உணவு சுருக்கி இருக்குன்னா ஏன்? நீங்க மரணத்தையே கேள்வி வைக்கலாம். நான் இவ்வளவு தூரம் உணவு சுருக்கி இருக்கிறேன், என் உணவு சுருக்கிறதுனால ரத்தம் சுத்தமா இருக்குது. ரத்தம் சுத்தமா இருக்கிறதுனால எல்லாமே பொதுவா நார்மல்னு காட்டுது. நான் உணவும் சுருக்கி இருக்கிறேன், ரத்தமும் சுத்தமாச்சு. இது எப்படி நடந்ததுன்னு கேளுங்க. இப்படி அப்ப உங்க உடம்பு என்னவா மாறுதுன்னா ஒழுக்கம் உள்ள நிலையா மாறுது. என்னவா மாறுது? கண்டபடி திங்கிறது விபச்சாரம்னு அர்த்தம். கண்டபடி திங்கிறது விபச்சாரம். எப்படி விபச்சாரம் பண்ணா பல நோய்கள் வருமோ, நீங்க அதிலிருந்து அந்த விபச்சாரம் பண்ணா எப்படி கேவலம் உண்டாகுமோ, அந்த மாதிரி உணவை கண்டபடி திங்கிறப்போ உயிருங்கிற தன்மை வந்து கெட்டு போய் வெளியே போகுது. அதாவது உங்களை விட்டு ஒரு பத்தினி, உங்களை விட்டு ஒரு ஒழுக்கம், உங்களை விட்டு ஒரு கணவன், உங்களை விட்டு ஒரு இறைவன், நீங்க பண்ற ஒழுக்கக்கேட நடவடிக்கையினால
உயிர் என்கிற மிகப்பெரிய புனிதமான அது ஆரோக்கியமான அந்த நிலை வந்து வெளியே போயிடுது. அப்ப நீங்க ஒழுக்கம் கெட்டவரா மாறிடுறீங்க. என்னது? ஒழுக்கம் கிட்டதா மாறிடுறோம். அதனால தானே உயிர் சரி, வெளியே அந்த மாதிரி. ம். அதனால தான் ஆமா. அதனால தான் இந்த உடம்பு என்ன அதனால தான் வெள்ளைக்காரன் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னா, வெள்ளைக்காரர்கள் வந்து ஒரு நுட்பமான சில வெள்ளைக்காரர்கள் இருக்காங்க. அதாவது அப்படின்னு வெள்ளைக்காரன் எல்லாரும் கிடையாது. நான் சொல்றேன், இந்த உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிற சில வெள்ளைக்காரன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடம்பு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சென்டருங்கிறான். ஹியூமன் பாடி இஸ் ஏ ஹோலிஸ்டிக் சென்டருங்கிறான். அது யார் தெரியுமா? அது வந்து மைனாரிட்டி, அதாவது எம்பிபிஎஸ்ல வந்து டாக்டரேட் வாங்கினவன், பிஹெச்டி பண்றவன், ஆராய்ச்சி பண்ற இவன் மட்டும்தான் அந்த உடம்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இப்ப நாம எப்படி உள்ளம் ஒரு கோயில்னு சொல்றோம் இல்லையா? உள்ளம் ஒரு கோயில், உடம்பு ஒரு கோயில், உள்ளம் ஒரு ஆலயம்னு சொல்ற மாதிரி இப்ப என்ன சொல்றான்னா, ஹியூமன் பாடி இஸ் ஏ ஹோலிஸ்டிக் ஹியூமன் பாடி இஸ் ஏ ஹோலிஸ்டிக் சென்டருங்கிறான். யாரு தெரியுமா? இந்த ஸ்டடி பண்றவன் மனதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு சொல்ற உடல்ல வந்து ஒண்ணு அது அறிவை அது என்ன சொன்னா அறிவை வைத்துக் கொண்டு உடம்பை சுத்தப்படுத்த முடியாதுன்ட்டான். அறிவை வைத்துக் கொண்டு உடம்ப சுத்தம் பண்ண முடியாது. அந்த அறிவை வைத்து உடம்ப சுத்தம் பண்ணாதனால இப்ப என்ன சொல்றான்னா, மனதை வைத்துத்தான் நீங்க தைராய்டே சரி பண்ணலாங்கிறான். மனதை வைத்து தைராய்டு சரி பண்ணலாங்க. நம்ப முடியுதா உங்களால? நாளமுள்ள சுரப்பையும் சரி பண்ணலாங்கிறான். நீ காலையில அது லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. காலையில அவர் வந்து கிட்டத்தட்ட 1978ல அந்த புத்தகத்தை பத்தி நம்ம ஹீலிங் வித் மைண்ட் பவர் அவரை பத்தி 2 நாள் நேத்து படிச்சு இன்னைக்கும் படிச்சேன். ஒரு பென்சில் விளையாண்டு இருக்கு. இப்ப கூட என் நண்பர்கிட்ட பேசினேன். அமெரிக்காவோட அவர் பேர்கிட்ட பேசினேன். ரவி பெருமாட்ட பேசினேன். எங்க பார்த்தேன் ஒரு மாசமா கேளன்னு பார்த்தா கரெக்டா அவர் வந்துட்டாரு. இந்த மாதிரி நான் வந்து உடம்பு கெட்டு போச்சுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க நீங்க வந்து ஒழுங்கா பேசாம ஒரு வருஷத்துக்கு செயல் திட்டம் செய்யணும். 12 ஆண்டு இனியன் சொல்றது கேட்கறதா இருந்தா வாங்க அப்படின்ட்டு ஒரே பேச்சு. அதாவது ஒரு ஆண்டுக்கு நீ செய்யணும். 12 ஆண்டு சொல்றது கேட்கணும். இல்லையா நேரா பென்சில் விலையின போயிரு. அங்க போய் இந்த டாக்டர் பாருன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்லட்டும்? அவர் நியூயார்க்ல எங்கேயே இருக்காரு. நியூ ஜெர்சில எங்கேயே இருக்காரு. நீ பக்கத்துல பென்சில் விலையா இருக்குது. ஆமா தெரியும். அங்க ஹோலிஸ்டிக் சென்டர் இருக்குது. அங்க போங்க. அங்க போய் டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் போய் சந்திச்சு உடம்பு எப்படி குணமாக்குன்னு கேளுங்க. அவர் எல்லாம் சொல்லிடுவேன்ட்டு நான். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப இந்த வீடியோ அவருக்கு அனுப்ப போறேன். இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவர் மிகப்பெரிய இன்னைக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா குமார்? அது அவரை பத்தி லிங்க் பாருங்க. அவர் குடும்பமே ஆமா அவர் வந்து உண்மையாலுமே எம்பி முடிச்சவர். எங்க அலோபதி எம்பி முடிச்சுட்டு இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாரு தெரியுமா? மைண்டுக்கு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? இப்ப வெள்ளக்காரன் மைண்டை பத்தி ஆராய்ச்சி பண்றேன். நாம இங்க ஆராய்ச்சி இந்தியாவில் இருக்கிற முண்டகை இந்த மைண்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒரு முண்டங்களாவது ஒரு மருத்துவ முண்டங்கள் மைண்டை வச்சு குணமாக்கலாம் ஒருத்தங்க கூட புத்தகம் எழுத மாட்டேங்கிறானுங்க. என்ன கொடுமையா இருக்கு. எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறானுங்கல்ல, எவ்வளவு பெரிய 100 கோடி 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி போட ஹாஸ்பிட்டல் நடத்துறானு ஒருத்தனாவது துணிஞ்சு மைண்டை வச்சு எப்படா குணமாக்கணும் எழுதலானா அவனு அந்த தகுதியே கிடையாது இவனுக்கு. இந்த காட்டு மிராண்டிகளுக்கு ரொம்ப கோபம் தான் இருக்குது. ஒரு வெள்ளைக்காரனுக்கு ஒரு மான ரோசம் இந்தியாவில் இருக்கிற அலோபதி டாக்டர் வராதான்னு கேட்கறேன். ஆனா ஓசோ வந்து சொல்லி அந்த மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லிக்காரு சாமி. இல்லைங்க அவங்க இல்லைங்க அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம மருத்துவரை பத்தி அவங்கள ஓசோ இதுல பேசி பிரயோஜனம். ஓசோவை பேசி அந்த சாமியார் வள்ளலார பேசினா மட்டும் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துருமா? முதல்ல சயின்டிபிக்கலா பேசுங்க. என்னது எளிமையா சயின்டிபிக்கலா பேசணும். டாக்டருக்கு பேசணும். உடலை அறுத்து பார்க்குற டாக்டருக்கு பேசணும். உடலை ஓசோவும் நோயில செத்து போனவன் தானுங்க. ஓசோவும் நோயில செத்து போனவர் தானே. பின்ன என்ன பரவாயில்ல ஆரோக்கியம் செத்து போனாரா? அப்படி சும்மா வேதாந்திகள் என்ன வாயில பேசுறவங்க தான். நீங்க திருமந்திரம் தெரியாது. ஓசோவுக்கு திருமந்திரம் தமிழே தெரியாதுன்னு போய் நீங்க ஏன் பேசுறீங்க? ஒண்ணு தமிழ் இருக்கிற யோகம் ஒன்று 2 படிச்சிருக்கணும். ஒண்ணு தமிழ் இருக்கிற யோகனோட படிச்சிருக்கணும், அல்லது சமஸ்கிருத் இருக்கிற யோகனோட அது ராஜயோகம் படிச்சது. ரெண்டுமே அவனுக்கு தெரியாது. யாருக்கு? இந்த ஆளுக்கு தெரியும். சும்மா ஒரு தனிப்பட்ட முறையில் அது வளருவாங்க. சில பேத்துக்கு அப்படி வளர்றது வரும். அந்த பேய் வந்து அந்த ஸ்பிரிட் எங்கேயாவது ஏறிக்கும். ஏதாவது ஒரு பேய் ஏறிக்கும். ஏதாவது ஒரு பேய் ஏறி அப்புறம் கடைசியில் அதை அவர் அம்மனை கொண்டியோடு சுத்திட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். அவர் அம்மனை கொண்டியோடு சுத்தரெல்லாம் நல்லதுன்னு தான் எழுதினாரு. அமெரிக்கால இருந்து துரத்தி விட்டாங்க இல்ல. அமெரிக்காவிலிருந்து
ஏங்க நல்லவன் எங்க இருந்தாலும் இருப்பானுங்க. துரத்தி விட்டாங்கண்ணா. அப்புறம் அங்கே இதுக்கு அமெரிக்கால ம். அம்மன் குண்டியோட சுத்துறவன் தான் அங்க அமெரிக்கால எவன் ஒழுக்கமா இருக்கிறான். அது வேற. நம்ம அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இங்க வந்து அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. நாம நேர நம்ம மருத்துவத்தை பத்தி பேசுவோம். அதை நான் என்ன சொல்றேன்னா, அந்த மருத்துவத்துல தெளிவா சொல்றாங்க. இந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த்ங்கிறான். என்னடா ஹோலிஸ்டிக் ஹெல்த்னா, உடம்பே 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 கோயில்னு அவன் சொல்றான். அந்த பேர் தான் மாத்திட்டான். ஹோலிஸ்டிக்னா புனிதம்ங்கிறான். நாம கோயிலுங்கிற ரெண்டும் ஒண்ணுதான். கோயில்னால் ஒண்ணுதான், ஹோலிஸ்டிக்னா ஒண்ணுதான். கோயில் எப்படி தூய்மையை வச்சுக்கிறீங்களா இல்லையா? தூய்மை தான். ஹோலிஸ்டிக்னா தூய்மைங்கிற. அதான் ஹோலிஸ்டிக். ஹோலிஸ்டிக்னு எழுதியிருக்கிறான். யார் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ இங்க ரெண்டு எழுதியிருக்காரு பாருங்க. அந்த அந்த புத்தகத்தை அனுப்ப சொல்லியிருக்கேன். முடிஞ்சா அந்த டவுன்லோட் பண்ணுங்க. முடிஞ்சா டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் பிடிஎஃப்ல இருந்து எனக்கு அனுப்பி விடுங்க. நானும் கூட முயற்சி பண்றேன். பிடிஎஃப்ல கிடைக்குதான்னு பாருங்க குமார். தேடி பார்த்தேன், கிடைக்கல. நான் சொல்றேன் நானு. நானும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ரவி பரம இப்பதான் பேசுறேன். நான் அமெரிக்காவில் எங்க இருக்கிறீங்க? நான் பென்சில் வேலையில் இருக்கிறேன். எங்க இருக்கீங்கன்னா நியூ ஜெர்சியில் இருக்கிறேன் அப்படின்னாரு. சரி பென்சில் பண்ணி எங்க இருக்கு? எனக்கு பக்கத்தால சொன்னார். முதல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். முதல்ல அவரை போய் பாருன்ட்டு நான். முதல்ல அவரை போய் பாரு. முதல்ல யாரை போய் பாரு? அலோபதி. அவர் அலோபதி பேர் தான் அலோபதி டாக்டர். நேர அவர் வாட்டர் டேட் பத்தி அவர் பேசுறாரு. அப்புறம் வாட்டர் டேட் பத்தி பேசுறாருங்க. ஒரு அமெரிக்க டாக்டர், எம்டி டாக்டர். அவர் தெரிஞ்சிட்டாரு. அவரு தான் ஹீலிங் வித் மைண்ட் பவர். தைராய்டை வந்து மைண்ட் பவர்ல கண்ட்ரோல் பண்ணலாங்கிறாரு. தைராய்டை வந்து அவரோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்கும். ஒரு 10-15 வீடியோ இருக்கும். மொத்தம் 18 வீடியோ இருக்கு. நான் பார்த்தேன். அவரு அதுல 15, அதுல 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ. அப்பெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான். சப்ஸ்கிரைபரே மொத்தம் 11 பேர் தான் இருப்பாங்க. ஆமா நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். என்னடா மொத்தமே அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம். யாருக்கு அது புரியலைங்கய்யா. யாருக்கும் புரியாது. அதனாலதான் ஏற்றுக்கோப்பேன். என்றதே பார்த்து 30 பேத்துக்கு மேல தாண்டாது. என்ற வீடியோ பாருங்க. 30 பேர். அவருக்காவது ஒருத்தர். எனக்கு அது அப்படி பார்த்து என்றதே பரவாயில்ல. 30 பேர் பாக்குறாங்க. அவரு 5 பேர் கூட பாக்குறது இல்ல. அவ்வளவு பெரிய அவர் வந்து நோபல் பேரு. மொத்த சப்ஸ்கிரைபரே 11 பேரோ 12 பேரோ தான் பார்த்தேன். அப்ப எனக்கு பரவாயில்ல எடுத்துறது. என்னது 3000 வந்து 2600 பேர் இருக்கிறாங்க. என்றது 4000. இதோட எனக்கு 4800 வீடியோ 5000 வீடியோ கிட்ட போகுது. என்னோட 5000 வீடியோ போயிட்டு இருக்குது. அவர் மொத்தமா 15 வீடியோ தான் இருக்கு. மொத்தம் 18 வீடியோ தான் இருக்கு. அவரை அப்ப வந்து யூடியூப் இல்லாத காலம். அந்த வீடியோ ரெக்கார்டு அது. அதெல்லாம் வந்து வீடியோ ரெக்கார்டு. டைரக்டா இல்ல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நல்ல வேலை அதையாவது ரெக்கார்ட் பண்ணிக்க. எல்லாமே 2 நிமிஷத்துக்கு மேல பேச்சு கிடையாது பாருங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம். இல்ல ஒரு வீடியோ மட்டும் 1 மணி நேரம் இருக்கும். அது அவர் இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க. மத்ததெல்லாம் சின்ன சின்ன வீடியோவா தான் இருக்கும். அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. நானும் பார்த்தேன். உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். நான் குழுவுல போட்டு விட்டேன். நான் பார்த்தேன். ஆனா இன்னொரு வீடியோ ஒரு 1 மணி நேரம் பேசியிருப்பாரு. அதை அனுப்பிச்சு விடுறேன். இதுக்கு அவர் பிறப்பால் வந்து ஜெர்மானியர் நினைக்கிறேன். ஐஎம்ஏ ஜெர்மனியன் அப்படின்னு சொல்லுவார். நான் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கேன். அவர் ஜெர்மனிக்காரர் தெரியுது. பேரே வித்தியாசமா இருக்கு. அப்புறம் அவரோட சேர்ந்து அதை தான் அவர் சொல்றாரு. அதனால ஒரு ஆணோ பெண் அந்த வார்த்தையை போட்டிருக்காரு. அது வெங்கடேசன் அழகாக எழுதி போட்டாரு. வெங்கடேசனுக்கு எங்கதான் இந்த அறிவு இருந்தது பொறுக்கி போட்டாரு. அதில் தேடி பிடிச்சி வெங்கடேசன் வந்து மிகவும் சாதாரண ஆள் கிடையாது. தேடி பிடிச்சி பூந்து எங்கதான் இந்த புத்தகத்தை படிச்சாரு, எப்படிதான் கண்டுபிடிச்சாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி நெட்டே இல்லாத காலத்துல இத்தனை புத்தகம் படிச்சிருக்காருன்னா அப்ப எங்கேயோ வாங்கி 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 படிச்சிருப்பாரு. இதெல்லாம் இந்த தொகுத்து கொடுக்குறான் பாருங்க. சாதாரண விஷயம் இல்லை. என்ன ஆணோ பெண்ணோ அவர் புனிதமாக விரும்புகின்றார். அது பெர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் ஹோலிஸ்டிக் ஹெல்த்ங்கிறாரு. அதாவது புனிதமான ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ தான் சுவாசிக்கும் காற்றையும் நீரையும் உட்கொள்வாருங்கிறாரு. இதை விட என்ன எவனாச்சும் பேசுவானான்னு கேட்கிறேன். பயங்கரமான விஷயம் இது. இதை வந்து நீர் மருத்துவத்தோட கீழே எழுதி வெங்கடேஷ் எழுதிட்டாரு. நான் வாசகருக்கு விட்டு விடுகிறேன். நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் இவர்களோட பொருத்தி பார்த்து கொள்ளவும். இதுதான் ஒரு அறிவாளிக்குடைய அடையாளம். இதான் வந்து அதாவது ஆதாரங்களை திரட்டி கொடுப்பது. என்னது ஆதாரங்களை திரட்டி கொடுப்பது. வெறுமே தமிழ் மட்டும் கிடையாதுங்க. தமிழ் வந்து 5 விழுக்காடு தான் இருக்குது. அவரே சொல்லிட்டாரு 95 விழுக்காடு ஜெர்மனியும் 5 விழுக்காடு திருக்குறளும் தான் அப்படின்ட்டாரு. இதை விட என்ன சொல்ல முடியும்? ஆக பூரா மேலை நாட்டு நூல்களை பூரா எடுத்து போட்டார். ஆகையினால புனிதமான ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ அவர் சுவாசிக்கும் காற்றையும் நீரையும் உட்கொள்ளுவார்கள். அதுதான் அவங்களுடைய உணவினுடைய முதல் பங்காக இருக்கும். உடலோடு உள்ளம் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர்
தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவின் முக்கிய பகுதியாகும். இது டாக்டர் ஆராண்டகர் சொல்றார். என்னாச்சு? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. எங்க இடையில இதாயிடுச்சு, இணையதளம் போயிடுச்சு, அவங்களுக்கு கட் ஆயிடுச்சு எடுத்தது. சரி சரி சரி. ம் ஆமாம். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப கவனிச்சுட்டு இருங்க. நிறைய 2-3 பேர் பார்த்துருக்காங்க. இந்த ஃபோட்டான் அப்படிங்கிறது பயோ ஃபோட்டான், அதாவது இப்போதான் பயோ ஃபோட்டான் பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. பயோ ஃபோட்டான், அந்த லைவ் ஃபோட்டான் சொல்ல முடியாது அவங்களால, உயிர் ஃபோட்டான் அவங்களால சொல்ல முடியாது. ஃபோட்டான் சொல்றானுங்க. இந்த ஃபோட்டான் தான் வந்து உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது. ஏன்னா ஃபோட்டான் என்பது அதுக்கு எந்த தொடர்பு அதுக்கு தேவையில்லை. அது ஒய்ஃபை மாதிரி, எந்த ஒயரும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. அது மாதிரி தகவலுங்க அனுப்பிச்சிடும், அவ்வளோதான். அப்போ இந்த ஃபோட்டான் எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபோட்டான் வந்து எங்கே வேணாலும் உடலையும் இருக்கலாம். ஃபோட்டான் எங்கே வேணாலும் இருக்கலாம்னு என்ன அர்த்தம்? அது எங்கே வேணாலும் இருக்கலாம். உள்ளே இருந்தால் பயோ ஃபோட்டானுங்கிறேன், வெளியே இருந்தேன்னா பயோ, அது நான் பயோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படிதான். அப்போ வெளியே இருக்கிற ஃபோட்டானுக்கு உள்ள இருக்கிற ஃபோட்டானுக்கு தொடர்பு இருக்கிறது, அவ்வளவுதான். அதுதான் குவாண்டம், அதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். எல்லாமே ஒளி துகள் தான். மெட்டல்னு பேசிக்குதுங்கிறான். ஒரு ஃபோட்டான் தான், அது வேற ஒண்ணுமே இல்லை, அது ஃபோட்டான் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் பேசிக்குதுங்கிறான். பறவைகள் பேசிக்குது, தாவரங்கள் பேசிக்கிறது, எல்லாம் ஃபோட்டான் அனுப்பிக்குதுங்கிறான். இப்ப எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு. எல்லாமே இதான் இயற்கையின் ரகசியம். இப்ப நமக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதை விட நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆரோக்கியங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆக இந்த உடம்பு நடுநிலை, அதுதான். அதை திருமூலரே வந்து உண்டிக்கு எதிராக தான் பேசுறாரு. ஏன் உண்டி சுருங்கன்னு சொல்லணும்? உண்டி சுருங்க, அதைத்தான் திருவள்ளுவர் வந்து உண்டி சுருங்கன்னு இவரும் எழுதிட்டாரு. இது வந்து இந்த மாதிரி தத்துவம் நீதி நெறிகள் வந்து உலகத்தில் எங்கேயும் இல்லை. இந்தியாவில் தான், தமிழ்நாட்டில் தான் இருக்கு, வேற எந்த மொழியிலுமே இல்லை. அதனாலதான் உலகத்தின் மூத்த மொழிகள் தமிழ் மொழியில தான் இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் நாம இது கையில் எடுத்துக்கிட்டோம். இது ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. அது இப்ப என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலுமே, என்னதான் நீங்க மருந்து மாத்திரை கொடுத்தாலும்னா அது வந்து வேதியியல் மாற்றமா மாறி உடம்பு எங்கேயும் ஒரு சமநிலை. ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லா பொருளுமே ஒரே மாதிரி கிடையாதுன்றான். எல்லாம் வெவ்வேறு கெமிக்கல், வெவ்வேறு ப்ராசஸ். உள்ள வந்து 100 வகையான பொருள் ஆராய்ச்சி பண்ண 100மே வெவ்வேறு செயல்பாட்டை செய்யறது. வெவ்வேறு செயல்பாடு, வெவ்வேறு கெமிக்கல் ப்ராசஸ், ஒன்னொன்னு வெவ்வேறு செயல்பாடு. இதெல்லாம் யார் ஒழுங்கு பண்றாங்க? அதான் சொல்லிட்டான், இது வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நூல் கண்டுட்டான். அது ஒண்ணுமே. அதனாலதான் என்ன இவன் என்ன நினைட்டானா, மருந்தை கொடுத்தா அது மட்டும் குணமாக நினைக்கிறான். அது குணமே ஆகாது. ஏன்னா ஒரு மருந்தை கொடுத்தோம்னா கரெக்டா அங்க மட்டும்தான் போகும்னு அப்படி கிடையவே கிடையாது. எங்க வேணா இந்த கெமிக்கல் போகும். அங்கதான் அப்ப என்ன இம்பேலன்ஸ் ஆகுது, எல்லாம் ஒழுங்கா இருக்கிறது கெட்டு போயிடும். அதனாலதான் நோய் வந்தா சாக வேண்டும். அதான் விஷயமே. நோய் வந்தா சாக வேண்டும். அதெல்லாம் அவன் சொல்லிட்டான். ஏன்னா எதையுமே அவனால கட்டுப்படுத்த முடியல. அவனுக்கு வந்து அறிவை வைத்து அவன் கட்டுப்படுத்த நினைக்கிறான். முடியாது. அறுத்து பார்த்து கட்டுப்படுத்த நினைக்கிறான், அதுவும் முடியாது. ஏன்னா இயற்கை உன்னுடைய கட்டுப்பாட்டு கிடையாது. இயற்கை வந்து மனதை வைத்துக் கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும் சொல்லுது. மனதே அவனுக்கு தெரியாது. மனதை ஏற்றுக்கொள்ளாதனாலதான் பிரச்சனை வந்துருச்சு. மனம் என்னன்னு தெரியாது, உயிருக்கு மனத்துக்கு தொடர்புக்கு உனக்கு தெரியாது. உடல் வந்து நம்ம சொன்னபடி கேட்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்கவே நடக்காது. அதனால இவ்வளவு கண்டுபிடிக்கிறானுங்க. இன்னும் உணவை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணாங்க தவிர உணவு உடம்பை ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. உணவு உடம்பை ஏற்றுக்கொள்ளாது. உடம்பு வந்து உடம்பு வந்து உணவை புறந்தள்ளுகின்றனாலதான் அது நோயே வருது. ஏன்னா உயிரே ஒரு நல்ல தூய்மையானதுக்கு அப்புறம் நீங்க ஒரு திருப்தி வர்றப்ப உடம்பு வந்து சொல்லிடும், நீ வெளியே போன்னு சொல்லிடும், அல்லது மனமே வந்து வெளியே போன்னு சொல்லிடும்.
அப்ப உடம்ப விட்டுட்டு தான் போயாங்க. எப்படி பார்த்தாலும் செத்து போய் விட்டு போறது, இதை வந்து புரிஞ்சுட்டு விட்டுட்டு போறது. இந்த ரெண்டையும் மாத்த முடியும்னு, செத்து போறதையும் நீங்க மாத்த முடியாது, உடலை விட்டு விரும்பி போறதையும் நீங்க நிறுத்த முடியாது. இதுதான் இயற்கையினுடைய ரகசியம். நீ தனிப்பட்ட முறையும் செய்யலாம், கூட்டாவும் செய்யலாம். ஏன்னா உலகத்துக்கு என்ன இதை வந்து விண்வெளி வாழ்க்கைக்கு திருப்பி போடலாம் இந்த வளர்ச்சியை. ஏன்னா இது லாங்குவிட்டி வந்துடும். உயிர் இப்போ உங்களுக்கு உணவு சுருக்கிட்டே போனீங்கன்னா உயிர் வாழ ஆரம்பிச்சிருது. அப்போ உயிர் வாழறது தானாவே லாங்குவிட்டி வந்துடும். ஜோசியின் சாதகமே அடிச்சு வந்து பொய்யா போகுது. ஜோசியின் சாதகங்கள் என்ன ஆயிருது? உடம்புல எல்லாமே நேர்கோட்டுல இருக்கப்ப இந்த கிரகமா அதெல்லாம் ஒண்ணும் வேலையே செய்யாது. அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. நீ சுத்தத்துல போயிட, சுத்தத்துக்கு போயிடுற. நீ இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கிற. நீங்க இயற்கையிலிருந்து சக்தி எடுக்கிறப்போ நீ எப்படி நீ எந்த எந்த கோள் நேரடியாக இயற்கையிலிருந்து எல்லாமே இயற்கையிலிருந்து எடுத்துக்கிறீங்க பொழுது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது அதாவது தன்னுடைய ஒழுங்கான வேலை செய்யுமே. காற்று அது ஒழுங்கா வேலை செய்யும், நீர் அது ஒழுங்கா வேலை செய்யும். அதாவது ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா அது ஒன்றும் யாரும் கெடுக்க போறது இல்லையாது. அதுக்கு அந்த எண்ணமே கிடையாது. நன்மை தீமை அப்படிங்கறத ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஆற்றலுக்கு வந்து வடிவம் இல்லைங்கிறான், ஆற்றலுக்கு வந்து சார்பு இல்லைங்கிறான். என்னது? ஆற்றலுக்கு வடிவம் இல்லை, ஆற்றலுக்கு சார்பும் இல்லைன்ட்டான். அங்கதான் மாட்டிக்கிட்டானுங்க இவனுங்க. ஒரு திடப்பொருளுக்கு சார்பு இருக்கும், ஒரு திடப்பொருளுக்கு சார்பு இருக்கும், கிராவிட்டி வந்துடும். போட்டானுக்கு எந்த வகையான இதுவுமே இல்லை. அதுக்கு எங்க வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். பிடிச்சி பார்த்தா தெரியும், அளந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாங்கிறான். அளந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அது நேராகவும் இருக்கும், தலைகளாகவும் இருக்கும், புள்ளியாகவும் இருக்கும், துகளாகவும் இருக்கும். அப்ப அது மட்டும் இல்லை, அது எங்க வேணாலும் இருக்கும்ட்டான். ரெண்டு இணைக்கப்பட்டால், ரெண்டு போட்டான் ஒரு ஜோடி போட்டானை இணைக்கப்பட்டுருச்சுன்னா, நீங்க பூமியில ஒரு போட்டானை வச்சுக்கிட்டு நீங்க மற்ற கேலக்சியில ஒரு போட்டான் வச்சுட்டாலுமே இது அசைச்சா அது அசையுங்கிறான். இது வந்து எந்த தொடர்புமே அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போட்டானுக்கே இப்படின்னா இப்போ இந்த மைண்டு போட்டானுக்கு எப்படி இருக்கும்? மைண்டுக்கு வந்து மைண்டுன்னு ஒன்று இருக்கு, அது உயிர் ஒன்று இருக்கு, மனம் உயிர் ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்ற காலம் வந்து யாராவது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி எந்திரிச்சு சொன்னா தான். இதுக்குன்னு நோபல் பரிசு அதாவது உடலை பெற்ற ரிச்சர்ட் சாமேஸ் மாதிரி எதிர எந்திரிச்சு மறுபடியும் இப்போ ஓஷினோ ரோஸ் மாதிரி எவனாச்சும் மறுபடியும் வந்து இது உண்மைதான் இதெல்லாம். அப்போ இந்த சித்தர்கள் கோட்பாடு, மைண்டு கோட்பாடு இந்தியாவில் தான் இருக்குதுன்னு தெரியும், வேற வர்றதில்லை. இந்தியாவில் தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்துட்டா அப்புறம் எல்லாம் போச்சு, அவ்வளவு. வந்துட்டா நீ அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கு. எதுவுமே வந்து இது வந்து போட்டி தொழிலா மாறிடுது, யாரும் கற்றுக்கொள்ளவும் முடியாது. அது வேற, எல்லாரும் இது விரும்பினாலும் கற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பிரச்சனை வந்துடுது இதுல. ஏன்னா சொகுசு வாழ்க்கையிருந்து விட்டுட்டு 99 பேர் வரமாட்டாங்க. அந்த கழிச்சடை வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த ஒன்ஸ் அந்த கழிச்சடை வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சேரில் இறங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அது இது எல்லாமே சேர் வந்துடும், காமம் வந்துடும். அப்புறம் உணவு காமம், இதை விட என்னடா வாழ்க்கைன்றுவான். தத்துவம் எழுதுறான் இல்லையா, இந்த உணவு காமம் இதை தவிர என்ன இருக்குது அப்படின்னு ஆட்டம் ஆடுறதுதான் வாழ்க்கை. அப்படி போயிடுது. இது அப்படியே இல்லை. இது வந்து உடம்பை தூய்மை செய்து அதை இயற்கையோடு ஒப்படைக்கிறது தான். இதை வந்து என்ன சொல்ல வழங்க, நாங்கள் தின்னு ஓட்டு இருக்கிற வரைக்கும் இருப்போம், தின்னு ஓட்டு சாவோம்ங்கிறோம். அப்படிலாம் இருக்கவே முடியாது. தின்னு ஓட்டு நோய் வந்து தான் சாவோம், அங்கதான் மாட்டிக்குவானுங்க. இந்த ஆணவத்துல சொல்றது இருக்க வரைக்கும் இருமே தின்னு ஓட்டு சாவேன். தின்னு போட்டு சாகவள முடியாது, அதுக்கு முன்னாடி நோவு வந்து. அதாவது எல்லாரும் ஆஸ்பத்திரி போயிருக்காருன்னு திங்கறம் போது ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கேன். ஏன் சீரடிக்கிறீங்க? நாம என்ன பண்ணோம்னா திங்காம இருந்து நாம இயற்கையாக ஒப்படைச்சிட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். அப்ப நமக்கு நடுநிலையே ஒண்ணு வந்துருது. நமக்கு இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. இன்பம் கிடையாது, முழுமையான இயற்கை நிலை இல்லையா? அவ்வளவுதான். அது இன்பம்னு பேச முடியாது. என்ன இன்ப வாழ்க்கையா தெரியாது, துன்ப வாழ்க்கை. துன்பம் இருந்தா ஐயோ கத்திட்டு இருப்போமே, இன்பம் இருந்தா குதிச்சிட்டு இருப்போமே. ரெண்டுமே நம்ம செய்யலையே. ஆட்டம்னா ஆடுறான்ல, அப்படியே எங்க அப்பா ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறானுங்க. நமக்கு இந்த நடுநிலையை தானா வந்துருது. நமக்கு அந்த இன்பம் துன்பம் எதுவும் கிடையாது, வேண்டுதல் வேண்டாம் எதுவுமே இல்லையே. அதனாலதான் நம்ம தேடி போறதே வந்து இந்த மாதிரி தத்துவத்தை நம்ம தேடி போகணும். நம்ம நம்ம இதுக்காக போய் ஆடிட்டு இருக்க முடியாது. அப்ப நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிருச்சு. இதை வந்து உலகெங்கும் கொண்டு போகணும், வேற வழியே கிடையாது. அதுதான் இவர் சொல்றாரு. அப்போ உடலோடு உள்ளம் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெறுகின்ற ஆணவ பெண்ணும் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும்
பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவைதான் உங்களுடைய உணவின் முதல் பங்காக இருக்குங்கிறாரு. இங்க அப்படியே ஆரம்பிக்கிற நீங்க அப்படி இல்லை. எடுத்தோடனே போயிடுறான். அது மேற்கு நாடெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. எடுத்தோடனே அவன் பீர் காலையில எடுத்தோடனே சாராயம் குடிக்காம தொடங்குறது இல்லை. பீர் தான், பீரு சாராயம் அப்புறம் தான் போகுது. அப்புறம் ஏதோ பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது ஜீரணமாகாத உணவு தான் சாப்பிட்றான். இப்போ நோய் அதிகமாக பெறுவதற்கு காரணமே அங்கே தானுங்க. அவன் சாப்பிட்றது போகிற பேக்கரி ஐட்டம் தானே, அது கொழுப்பு தானே. கொழுப்பு சர்க்கரையை போட்டுடுறான். கொழுப்பு சர்க்கரை, எந்த பொருளை பார்த்தாலும் கொழுப்பும் சர்க்கரையும் இல்லை, அவன் திங்கிறதே இல்லை. கொழுப்பு சர்க்கரை, கொழுப்புல சர்க்கரை கலந்துல அது பிசு பிசுன்னு ஆயிடுது. அப்புறம் என்ன ஆச்சு, நீங்க அதில் பூசிட வேண்டிய அப்புன்னு அப்பிடுறான். பண்ணா இருந்தாலும் மேலே அந்த கொழுப்பு சர்க்கரையை பூசி விட்டுறான். நல்லா சர்க்கரையை போட்டு நல்லா வச்சுட்டு தின்னுக்கிறான். தின்னோடனே அப்படியே நின்றுக்குது. தின்னோடனே அது வெளியே போறது இல்லை, அப்படியே தங்கி பூரா அமிலம் மாறி பூரா ஆசிட்டா மாறிடு. ஆசிட்டாம உள்ளே தங்கி எல்லா உறுப்பையும் கெடுத்துரும். கெடுச்சுன்னா ப்ராப்ளம். கெட்டுச்சுன்னா எந்த இயக்கம் நடக்கிறது இல்லை. அப்புறம் முக்குன்னு முக்குறான். அறிவு வைத்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கற நடக்கவே நடக்காது. எல்லாமே வெவ்வேறு கோணத்தில் நடக்குது. அதனால ஆரம்பத்துல ரத்தம் ஒண்ணுன்னு நினைச்சான். அப்புறம் பார்த்தா ரத்தம் இப்ப ரத்தத்தை பார்த்தா ரத்தமே 7 வகை இருங்கிறான். ஒரு வகை ரத்தமா இருந்தா நீ யாருக்கு வேணும் கொடுக்கலாம். பிரச்சனை அங்கேயும் வந்துருச்சு. ஓ, எல்லா ரத்தத்தையும் பொதுவா கொடுக்க முடியாதுறான்னு அப்ப கண்டுபிடிச்சிட்டானுங்க. அப்ப அதுலயும் குழப்பம் வந்துருச்சு. அப்ப இவன் இவன் நினைக்கிற மாதிரி கிடையாது, காமன் கிடையாது. இவன் நினைக்கிற மாதிரி காமனா குணமாக்கலாம்னு முடியவே முடியாது. அப்படிதான் நினைச்சிட்டானுங்க இவனுங்க. அது பின்னாடிதான் கண்டுபிடிக்கிறானுங்க. அது போக சைபர் குரூப்னு ஒன்று இருக்குது, ஓ குரூப். அந்த ஓ குரூப் வந்து யாருக்கு வேணா கொடுக்கலாங்கிறான். அங்க அப்பா 0வா இருந்தா அந்த ஓ குரூப் வந்து அது இன்டர்நேஷனல் டோனர். அவர் யாருக்கு வேணா கொடுக்கலாம். அப்ப அது ஏக்கும் கொடுக்கலாம், பிக்கும் கொடுக்கலாம், ஏ பாருங்க. அப்படி இயற்கை ஒரு ரகசியம் வச்சிருக்கு பாருங்க. சைபரா இருந்துட்டு கொடுக்கலாங்கிறா. எங்க ஓ குரூப் எங்க இருக்குது? இன்னொரு குரூப் இருக்கு தெரியுங்களா? மையம் மையம் ஓகுரு 0 மைய நிலை 0 நிலை. அந்த குரூப் வந்து இன்டர்நேஷனல். அவனுக்கு பேர் இன்டர்நேஷனல் டோனர். அவர் எங்க இருந்தாலும் கொடுக்கலாம். அமெரிக்காரரும் கொடுக்கலாம், ஆப்பிரிக்காரரும் கொடுக்கலாம். இந்த ரத்தம் கிடைச்சா அவருக்கே கொடுத்துட்டு போயிடலாம். இன்னொரு குரூப் இருக்குதுங்க, பாம்பே பிளட் குரூப்னு ஒன்று இருக்குது. போட்டு பாருங்க, பாம்பே பிளட் குரூப்னு. இந்தியாவில் கண்டுபிடிச்சது. நான் படிச்சு பார்த்த ஆச்சரியமா இது. பரவாயில்லையே. மகாராஷ்டிரால தான் ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் மொத்தமாவே மக்கள் தொகை ஒரு 10,000 பேத்துக்கு இருக்காது. 10,000 பேர் கூட கிடையாது மொத்தமாவே. அவங்களுக்கு எனக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா தேடி போகணும். எங்க ஈரான் பக்கம் போகணும், வேற எங்கேயும் சொல்றான். இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. இவங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ரத்தம் கொடுக்கணும். எங்க போகணும்? சம்மந்தம் இல்லாத போகணும். அந்த குரூப் ரத்தமே கிடையாதுங்கிற. மொத்தமா மகாராஷ்டிரால ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. என்ன அவன் சொல்றத பார்த்தா மைனாரிட்டி அது. அந்த அந்த மாதிரி பாம்பே பிளட் குரூப்புங்கிறது நான் கேள்விப்படாதது. எல்லாம் படிச்சு பார்த்தேன், 2 நாள் பார்த்தங்காட்டி தெரியுது. ஓ, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு. இது வரைக்கும் நானும் கேள்விப்பட்டதில்லை. பாம்பே பிளட் குரூப்னு போட்டு பாருங்க, வரும் பாருங்க. மொத்த மக்கள் தொகையே ஒரு 6,000-7,000 தான். அவங்க எங்கடா இருக்கான்னு கேட்டீங்க, எங்கேயோ திக்கால ஒருக்க இருக்கிற. ஈரான்ல ஒரு 100 பேர் இருக்கலாங்கிறான். அப்ப இந்த பிளட் குரூப் வச்சே ஒரு பெரிய இதே கண்டுபிடிக்கலாம். ஒரு பெரிய கண்டுபிடிக்கலாம். எத்தனை பேர் இருக்கா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதனால உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ங்கிறது இதுதான் விஷயமே. அப்ப இந்த ஜீரண நீருங்கிறது தேவையற்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. உணவு தேவையற்றதுங்கிறத விட ஜீரண நீரே தேவையற்றது. அதனாலதான் ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டியது. இப்ப நான் பரிணாமத்துல அதனாலதான் அவங்க திருவள்ளுவர் வந்து என்ன பண்றாருன்னா, நீங்க உணவை பத்தி பேசாம நேரடி ஜீரணீரே கை வர சொல்லிட்டாரு. ஜீரணீர் ஆப் பண்ணு. ஏன்னா ஜீரண நீருங்கிறது தனி ஒரு உறுப்பு மாதிரி தொங்கிட்டு இருக்கிறது இல்ல, அது ஏகமா இருக்குது. அதான் பிரச்சனையே. இப்ப ஏகமா இருக்கணும்னா, ஏகமா பரவணும்னா தண்ணி தான் வச்சு கரெக்ட் பண்ணணும். அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, தண்ணீர் வச்சு அமுக்கணும்னா ஏகமா பரவ. இப்போ மொத்த உடல் முழுவதும் சொல்றீங்க இல்லையா? உடம்பு பூரா அந்த பசிங்கிற கான்செப்ட் இருக்குதுங்கிற. அதனால நீங்க அததான் பசிங்கிற உணர்வு உடம்பே அதான் சொல்றேன், எல்லா பக்கம் பரவித்தான் இருக்குதுங்கிறாங்க. அப்ப வயிற்றுல ஊத்துனா அங்க எல்லா பக்கம் போயிடும். வயிற்றுல ஊத்துனாவே அது எல்லா பக்கம் அந்த சிம்டம்ஸ் எல்லா பக்கம் போயிடும். வயிற்றுல கொஞ்சம் ஊத்துனோடனே செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி உடனே சாயின்னு எல்லா பக்கம் போயிடுது. அது அந்த தண்ணீர் இருக்கிற அந்த வைப்ரேஷன், தண்ணீர் இருக்கிற அந்த அது உள்ள போனோன்னா அது வந்து பிசிக்கலாவும் இருக்கும், கெமிக்கலாவும் இருக்கும், எப்படி வேணா இருக்கு. தண்ணீர் வந்து எந்த வடிவத்தையும் சேர்த்தவே முடியாது. அது இந்த வடிவத்தை அடிப்படை கொண்டது அப்படின்னு சொல்லவே முடியாது. அது கெமிஸ்ட்ரியா
பிசிக்ஸா ஆமாம்பா, கெமிஸ்ட்ரி ஆமாம்பா, பயாலஜி ஆமாம்பா. அப்ப எல்லாத்துக்கும் வர்றதுதான் இது தண்ணீர். அப்ப என்னாச்சுன்னா நியூட்ரல் அது தூக்கி உள்ள ஊத்துனோடனே கொஞ்சம் ஊத்துனோடனே அது என்ன ஆகுதுன்னா அது அந்த அந்த தத்துவம் தண்ணி உள்ள வயிற்றுக்குள்ள அது எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்றாரு திருவள்ளுவர். அதான் சொல்றாரு, எப்பயுமே கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோன்னா அப்ப மற்ற உணவு தள்ளி போடலாம்னு தெரிஞ்சு போச்சு. உணவுங்கிற போதைப் பொருள் தள்ளி போடலாம். உணவு வந்து மனம்தான் விரும்பும், உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. தண்ணீர் மட்டும் ஏத்துக்குது. தண்ணீரை கூட வெளியேற்றி விடுகிறது. அதான் விஷயமே, தண்ணியும் ஏற்றுக்கொள்ளாது. அவ்வளவுதான். குடிக்கிற அளவு அது அப்படியே வெளில வந்துடும் இல்லையா? ஆமா, அப்படியே வெளியே போயிடும். அந்த அழுக்கு இருந்து கூட்டிட்டு வந்துடும். 100 மில்லி சாப்பிட்டா அதோட கூட்டிட்டு வந்துடும். நீங்க அழிஞ்சினா மட்டும்தான், நலஞ்சாவோ போனாவோ வந்தா மட்டும்தான் கொஞ்சம் அது என்ன பண்ணுதுன்னா அது ஏதோ பண்ணிக்குது. அலைஞ்சா போனா வந்தா மட்டும் அந்த தேய்மானத்துக்கு தண்ணீரை அதெல்லாம் தூய தண்ணீர் வேணும், தூய தண்ணீர் வேணும் அப்படிங்கிறது. மற்ற எதை போட்டாலும் கெமிக்கலாக போடுறீங்க. தாகத்துக்கு தண்ணீரை தவிர சிறந்த பானம் எதுவும் கிடையாது. தாகத்துக்கு இளநீ குடிக்கலாம், ஆரஞ்சு சாரலாம், அதெல்லாம் ரெண்டாவது. அதில் வசதி உள்ளவங்க சாப்பிட்றது. யோகிகள் வந்து தாகத்திற்கோ பசிக்கு தண்ணீர் தான் பயன்படுத்துவாங்க. ரொம்ப பசி எடுத்ததுன்னா மூச்சு பயிற்சி பண்ண நின்று போயிடும். மூச்சை வெளியே நிறுத்தி பழகுவாங்க. அது நன்கு இழைச்சதுக்கு அப்புறம் தான், இழைச்சதுக்கு அப்புறம் தான் பிண்டம் சுருங்கி வரணும். திருமூலர் நீங்க திருமூலரையும் திருக்குறளையும் ஆராய்ச்சி பண்ணாம திருமூலர், திருக்குறள், பதஞ்சலி இதை நீங்க படிக்காம இந்தியாவில் எந்த யோக மன்றங்களும் தேராது. வேற ஏதாவது அவங்க குருட்டு மன்றங்களாட்ட கண்ணை பாரு, மேலே பாரு, அண்ணாந்து பாரு, கண்ணை அப்படி பரட்டி பாரு, அதெல்லாம் வேலைக்காக. அதெல்லாம் யாரையும் செய்ய சொல்லலை. அதெல்லாம் அது இயற்கைக்கு முரணானது. இயற்கைக்கு செய்யவும் முடியாதுங்க. அது தேவையில்லாத வேலை. அது என்ன ஆரோக்கியம் வந்துடுமா? அப்படி கண்ணை மேலே பார்த்துட்டு இருந்தா அது எதுக்கு? பிரச்சனையே வந்து நோய். அதை தீக்கிறதுக்கு உன்னுடைய நீ வந்து அது மேல்நிலையில் வைத்திருந்தாங்க, மேல்நிலையில் வச்சுட்டாலும் கூட அடிப்படை நோயற்ற வாழ்வுக்கு அது பயன்படாது. என்னது நோயற்ற வாழ்வு பயன்படாது, அதுக்கும் பயன்படாது. அப்ப நோயற்ற வாழ்வுக்கு பயன்பட உனையது எவன் விரும்புவான்? அவன் கேட்டா சுக்கில நன்மைங்கிற. அடே, ரத்த நன்மை பத்தி பேச விட்டா அவன் சுக்கில நன்மை பத்தி பேசிட்டு இருக்க. அதையே வேண்டாம் கேட்டான். ரத்த சுத்தமா இருந்தா சுக்கில நல்லா போய் இவன் சுக்கில சக்திங்கிற. எதை பத்தி பேசணும் வேண்டாமா? சரி, சுக்கில நன்மை இருக்கு, பிரியாணி திம்பிங்க. சுக்கில நன்மைக்கு சுக்கிலம்ங்கிறது ஒண்ணு இல்லை, ஆணுடைய விந்து. அது ஆரோக்கியமா எப்படி வச்சுக்கிறது? முதல்ல அதை சொல்லு. அது நாட்டுக்கருதிங்கிறதா? வெள்ளைக்காரனை கேட்டா ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடுங்கிறான், பன்றிக்கறி சாப்பிடுங்கிறான், ஆட்டிறைச்சி சாப்பிட்டா சுக்கிரம் நல்லா இருக்கு. நீ என்ன சொல்ல போற? நீ அடிப்படையே தப்பா இருக்குதுங்க. அடிப்படையே அது ரத்தம் சுத்தமானாவே அது வந்து விந்து உயிர் ரத்தம் சுத்தமா இருக்கிறத வைத்துக் கொண்டு நீ எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. எல்லாமே இப்படியெல்லாம் இந்தியால குழு இருக்கு. பாக்குறேன் நல்ல வேலை இந்த வீடியோவில் யூடியூப் இருக்கிறதுனால எவன் என்ன பேசுறான்னு நல்லா தெரியுது நமக்கு. அது இங்கிருந்தே நம்ம படிச்சுக்கலாம். எவன் என்ன பேசுறப்ப நான் பேசுற மாதிரி நான் பேசுற எல்லாத்துக்கும் போகுமே இல்லையா? சொல்லுக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னடா நம்ம ரத்தத்தை பத்தி பேசணும், அவன் சுக்கிலத்தை பத்தி யாரா கேட்டா என்னன்னே தெரியாது மக்களுக்கு. ரத்தம் சொன்னா கூட புரியும். சுக்கிலம் சுருவனைன்னு சொன்னா என்ன, எந்த காலத்துல எதை பேசுறது? அதெல்லாம் சாதாரண விஷயமா அதெல்லாம்? சரி, அப்ப ஆரோக்கியம் என்பது உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்ல. அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் இது ரொம்ப அதிசயமா இல்லை, இது நீண்ட காலமா இருந்து வருகின்ற மனம்ங்கிறது நீண்ட காலம் இருந்து வர்றதுனால ஒரு அதிசயம் அல்லங்கிறாரு. அதிசயம் அல்ல. 100ஆம் பக்கம். யோகம் பல 1000 ஆண்டுகளாக இருந்து வருது பாருங்க. அதை எழுதுறாரு பாருங்க. யோகம் பல 1000 ஆண்டுகளாக இருந்து வருது. அப்ப யோகம் பல 1000 இருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும்னா நேர இந்தியா வந்திருக்கணும். ஆனா இந்தியா வராதுக்கு முன்னாடியே அவர் இது எழுதிட்டாரு பாருங்க. மனிதன் ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ முதல் உணவு என்பது அதாவது உங்கள் உணவின் முக்கிய பகுதி. இது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல எனக்கு. ஒரு எம்டி மெடிக்கல் டாக்டர் தான் அதை புரிஞ்சு பார்த்துட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணி அவரே எழுதிட்டார். உண்மையாலுமே உணவுங்கிறது தண்ணீர் தான். தண்ணீரும் காற்று தானே எழுதுறாரு. இதை வைத்துக்கொண்டு மொத்தமாவே உடம்பு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளாங்க. அதுக்கப்புறம் தான் உணவு. அதாவது முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரும் காற்று சுவாசிச்சுட்டு அது தண்ணீரை அருந்திக்கிட்டே வந்து கடைசியில் அதுக்கப்புறம் தான் இது முடிஞ்ச அளவுக்கு முடியாத பொழுது நீங்க எங்க போறீங்கன்னா உணவுக்கு போறீங்க.
நீ அந்த இந்த இந்த இது டீட்டெயில படிக்கிறதுக்காக தான் இந்த புக்கு தேடிட்டு இருக்கேன். நான் ம் உங்களுக்கு சொல்றேன். ம் இதுக்கு 156வது பேஜ்ல இருக்கு இல்லையா? ம் இத 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 சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத இந்த புக்ல படிச்சு பார்க்கணும். அது மொத்த சாரம்சமே இவ்வளவுதான். வெங்கடேசன் சாதாரணம் கிடையாது. நீங்க என்ன, வெங்கடேசன் வந்து எடுத்து கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம அந்த புத்தகத்தை இல்ல இல்ல அவரு படிச்சாலுமே இவர ஐயா எடுத்து கொடுத்தாரு. ஆனா இவர் ஒரு சயின்டிபிக்கா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார்ல, அறிவியல் படி ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அது எத்தனை பேர் குணமாக்குனாரு என்ன, நமக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் கிடையாது. நம்மகிட்ட ரெக்கார்ட் இருக்கிற மாதிரி அது என்ன, அதாவது எத்தனை பேர்த்த குணமாக்குனாருங்கிறதுல இருக்காது. தத்துவம் இவங்க தத்துவம் பேசுறவங்களே தவிர யாரையும் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கா பண்ணிருக்க மாட்டோம். நாம தான் ப்ராஜெக்ட் ஒர்க்கா பண்றோம். மற்ற யாரும் பண்ண மாட்டாங்க. சொல்றதை ஏத்துக்கிட்டா தானே. சும்மா செமினார் நடத்துவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா குருகுல கல்வி இல்லைன்னா வராதுங்க. குருகுல கல்வின்னு ஒண்ணு கிடையாது இல்ல. ஒரு சயின்டிபிக்கலா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சயின்டிபிக்கலா இப்படி இப்படி பண்ணா இப்படி நல்லா ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஒரு சாம்பிள் எடுத்துருவாங்க. யாராவது ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு 2-3 பேர்த்து சாம்பிள் எடுத்து பாரு, இப்படி சாம்பிள் எடுத்தாச்சு, இது கரெக்டா இது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு மெடிக்கலா ப்ரூஃப் பண்ணிட்டு அவ்வளவு தூக்கி போட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. மற்றபடி குருகுல கல்வின்னு இது ஏன் இந்த ஓசிமையை வந்து ஒரு ஆளை கூட குணமாக்கி இருக்க முடியாது. ஏன்னா இது குரு அந்த மைண்டுன்னு வந்துட்டாவே அது ஆசிரியர் வேணும், சொல்றது கீழ்ப்படிதல் வேணும். அது இருக்காது. ஆசிரியர் வேணும், சொல்றது கீழ்ப்படிதல் இருக்கணும். அது அது வராது. அப்படிதான் இருக்குது. இதை பத்தி நம்ம மறுபடியும் மணி என்னாச்சு, ஒருத்தர் இடம் போயிட்டாங்க எடுத்துருக்கேன் இல்லை, நெட்டில் எடுத்துறதுல போயிட்டாங்க. சரி, இப்போ முடிச்சுக்கலாம் ஐயா. அப்போ உடலோடு இல்லம் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றவர்கள் நம்ம பண்ணலாம். அதனாலதான் இந்த நோய் ஏன் அதாவது யாரும் நோயை பற்றி கவலைப்பட தேவையான அவசியமே இல்லை. ரொம்ப எளிமையா நோய் குணமாக்கிடலாம். மனதை தைரியமா வச்சுக்கிட்டு பட்டினி போடாம சைவ உணவை வைத்துக்கொண்டு, தூய தண்ணீரும் சைவ உணவை வைத்துக்கொண்டு நீங்க 12 மணி நேரம் நீரை மருந்தா இருந்துட்டு ஒரு இடம் சாப்பிடலாம். 36 மணி நேரம் நீரை மருந்தா இருந்துட்டு ஒரு இடம் சைவ உணவு சாப்பிடலாம். அது 48 மணி நேரம் நீரை மருந்தா இருந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் எல்லா நோயும் குணமாயிரும். ஏன்னா உடம்பு வந்து உணவை விரும்புறது இல்லை. அதான் விஷயமே. இந்த சைவ உணவு எதுக்கு சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏற்கனவே தொண்டை கீழே இருக்கிற விஷயத்த நம்ம தொண்டை வரைக்கும் உலகமே சுத்தம் பண்ணுது. எல்லாரும் பல்லு விளக்குறாங்க, அத்தனை பேர் தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்திடுறாங்க. மேலேயும் குளிச்சுக்கிறாங்க. மேலை நாட்டு சில நாட்டில் குடிக்கிறான், குடிக்காம போறான். ஆனா தினம் பல்லு விளக்குறவங்க இருக்கிறது எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துறாங்க. இந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை அந்த பெருங்குடலுக்கு தள்ளி விட வேண்டும். அதுக்கு நீரிணவு என்ன சொல்லணும்னா, இந்த குக்குடு வெஜிடபிள், நன்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு, இப்போ இதில் பட்டினியே கிடையாது. 2 நாளைக்கு ஒருக்க உணவு சாப்பிட்டு நீ அந்த 2 நாளைக்கு ஒருக்க உணவு சாப்பிடலாம். முதல்ல 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா, அப்புறம் 36 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா. 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க வந்து சாப்பிட்டே இருந்தீங்கன்னா புற்றுநோய், கிட்ட நோய், காச நோய், அத்தனை நோய் அடி நொறுக்க விடுதலை கிடைச்சாச்சு. அதெல்லாம் ஒரு 6 மாசம் ஆயிரும். 6 மாசத்துல நீங்க 5 வயசுல இருந்து 1 வயசுல இருந்து சாப்பிட்டது அத்தனையுமே அந்த உணவில் இருக்கிற சாக்கடை பூரா செரிமான பாதையில் இருக்கிற வாயிலிருந்து மலக்குழு துவாரம் வரைக்கும் இருக்கிற அத்தனையுமே சரியாயிடும். அது மட்டுமல்ல, புதுப்பித்துக் கொள்ளும். அதான் பெரிய விஷயமே. தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். நீங்க 48 மணி நேரம் நீரை மருந்தா இருந்தீங்கன்னா உடனே ஆட்டோபேக்கியா மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அது நல்ல வேலை அதையாவது கண்டுபிடிச்சு சொன்னானுங்க. நமக்கு வலுவா இருக்குது. அதனால நாசா விஞ்ஞானிகள் பண்ணியாச்சு. விஞ்ஞான ரீதியாக நோபல் பரிசே வாங்கிட்டான். இதை விட என்ன வேணும்? ஆட்டோபேக்கி யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. வேணா போட்டு பாருங்க, முடியாது. அதுக்கு குரூப் வேணும், குரூப் ஸ்டடி வேணும், ஒரு 10-50 பேர் சேரணும், அவர் மருத்துவர் அங்கே உட்காரணும். எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எல்லா ஏன்னா இல்லை, இதெல்லாம் பெரிய ரிசர்ச் சென்டர் மாதிரி வச்சு ஆட்டோபேக்கி கொண்டு வரணும். அது உலகம் வர கொண்டுட்டு வரலாம். அது யார் செய்வாங்க? அதெல்லாம் அதுக்குதான் இது வந்தாச்சு, வாட்டர் டாய்ட், நொறுக்கு நொறுக்கல. அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் கீழ்படுத்தணும். முதல்ல அவர் ஒழுங்கா உட்காரணும். சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் வந்து ஒரு இடத்துல இருந்து உட்காரணும். அவருக்கு கீழே ஒரு 50 மாணவர் சேரணும், விவாதம் பண்ணணும். ஆதார் இது அந்த ஆதாரம்னு பத்தாது. இந்த மாதிரி உலகம் தழுவிய எல்லா ஆதாரத்தையும் கொடுக்கணும். அப்பதான் ஒத்துக்குவாங்க. நீ ஒரு ஆதாரத்தை மட்டும் நீ மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மைட்டோகாண்ட்ரியாவையும் சைட்டோசால் 2 உள்ள இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இது மாதிரி எங்கெங்க இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் சொல்லணும். அப்பதான் திருப்தி ஆகும். கேட்பான், எங்க நாட்டில் இருக்கா, உங்க நாட்டில் இருக்கா, எந்த மொழியில் இருக்குது, எல்லாம் கேட்பான். எல்லாம் இருக்கிறத எடுத்து போடணும். ரெஃபரன்ஸ் இதெல்லாம் பத்தாது. மக்கள் ஆதாரத்தை கேட்பாங்க. நீ மெடிக்கலா ப்ரூவ் பண்ணிட்ட, எங்க எத்தனை பேருக்கு குணமாக்கிருன்னு கேட்பான்.
உடனே ஊசி 100 நான் 100 பேர்த்த குணமாக்கின்னு காட்டுறேன். நீங்க ரிப்போர்ட் காட்டுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சயின்டிபிக்கல் ரைட்டு. ஆனா நடைமுறை வாழ்க்கையில எத்தனை பேர்த்த குணமாக்குறீங்க? அது இது மட்டும் தான். இதுதான் வந்தாகணும். வேற வழியே கிடையாது. இதை பத்தி மறுபடியும் பேசலாங்க. சரிங்களா? நன்றி. வணக்கம்.